இந்த கேள்வியில் ஒரு பாக்டீரியாவில் ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், அதுக்கடுத்து மூணாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 10,000 எண்ணிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் எவ்வளோ, அதாவது இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்களா. இப்போ இதை நம்ம பர்சன்டேஜ்லேயே சால்வ் பண்ணிடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குங்களா. இப்போது ஒரு மணி நேரம் என்ன ஆகுதுங்க, 5% வளர்ச்சி அடையுது. அப்போது 5% 100லேருந்து 5% வந்து 105 ஆகுங்களா. இப்போ 105 டிவைடட் பை 100 இன்ட்டு 2வது மணி நேரம் எப்படி இருக்குங்க, 8% வளர்ச்சி குறையுதுன்னா அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குங்க, 92% தான் இருக்குமா. 92 டிவைடட் பை 100. அதுக்கடுத்தது 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 100லேருந்து 110 ஆகிடுங்களா. 110%க்கு 110 டிவைடட் பை 100 போட்டுருங்க. இப்போது இது வந்து கால்குலேஷன்லாம் பண்ணால் நம்மளுக்கு கடைசி ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து இங்கே பாருங்களேன், 11வது மல்டிப்பிளில் வர்ற நம்பராக இருக்குங்களா. ஓகேங்களா. ஏன்னா இந்த 11 வந்து எங்கேயும் அடிய போகிறதில்ல. அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான் கிடைக்க போகுது. இப்போ ஆப்ஷனில் செக் பண்ணலாங்க. ஆப்ஷனில் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஆல்டர்னேட் நம்பரை வந்து கூட்டி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 11ஆல் அடிதான்னு செக் பண்ணலாம். இப்போ இங்கே 1ஐயும் 7ஐயும் கூட்டினா என்ன வருதுங்க, 8 வருது. இது 11ஆல் மல்டிப்ளை ஆகாது. அதுக்கடுத்தது சி ஆப்ஷன் பார்க்குறோம். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10. அப்போ 10 மைனஸ் 7 நம்மளுக்கு என்ன வருது, 3 வருதுங்களா. அப்போ இதுவும் 11ஓட மல்டிபிள் இல்லை. அதுக்கடுத்தது 1 கூட்டல் 8, அப்போ இது வந்து என்ன வருதுங்க, 9 வருதுங்களா. இதுவும் 11ஓட மல்டிபிள் இல்லை. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 1 கூட்டல் 6 7, 7 கூட்டல் 6 13, 13 மைனஸ் 2 நம்மளுக்கு என்ன வருதுங்க, 11 வந்துடுதுங்களா. அப்போ இதுதான் 11ஓட மல்டிபிள். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இதுதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இதே மாதிரி கீழே இருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.